வணக்கம். காசி பார்ட் 4 வீடியோவை நம்ம இன்னைக்கு வெளியிடுறோம். பார்ட் 3ல் காசியை பற்றி பொது தகவல்களை நம்ம சொல்லியிருந்தோம். மற்ற என்ன தகவல்கள் இருந்தாலும் அதனுடைய விரிவான தகவல்களுக்காக நாம் இந்த வீடியோலையும் காசியை பற்றிய பொது தகவல்களை தெரிவிக்கிறோம். சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்கிறோம். முதல்ல காசி பரிகாரம். காசி பரிகாரம் பண்ணுறவங்க, நான் ஏற்கனவே போன பார்ட் 3 வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, காசி ஜாதகமோ கர்ம ஜாதகமோ கால சர்ப தோஷமோ இருந்தால் அவர்கள் நான் பார்ட் 1ல் சொன்ன மாதிரி மகா யாத்திரை, தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகக்கூடாது. காசிக்கு மட்டுமே சென்று, முக்கியமாக சனிக்கிழமையில் காசியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காசியிலிருந்து அவங்க பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு நேரடியாக திரும்பி வரும் பொழுது காசியில் எந்த பொருளையுமே அவங்க வாங்கிட்டு வரக்கூடாது. காசியில் பனாரஸ் பட்டுப்புடவை ரொம்ப சீப்பாக இருக்குது, செப்பு பாத்திரங்கள் ரொம்ப சீப்பாக இருக்குது, காசியில் இருக்கக்கூடிய கங்கை ஓடுது அந்த நீரை எடுத்துகிட்டு வர்றது, காசியில் சில விஷயங்களை விடுறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. மேலும் பரிகாரமாக வரவங்க காசியில் இருக்கிற அன்னபூர்ணி கோயிலில் போய் அங்கே பிச்சை எடுத்து அதில் வரக்கூடிய வருமானம், அதில் தான் அவங்க அங்கே இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டு திருப்பி வரணுன்றது ஜோதிடத்தில் உறுதியாக சொல்கிறாங்க. எனவே காசி பரிகாரம் செல்பவர்கள் காசி யாத்திரை மட்டுமே சென்று வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ நம்ம காசியை பற்றி பொது தகவல்களை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். காசியில் கருடன் கத்தாது, கருடன் அங்கே பறக்காது. எதனால் பறக்காது? காசியை அனுமன், ராமர் ராவணனை கொன்ற பிறகு அனுமன் கிட்ட லிங்கம் கைலாய மலையிலிருந்து எடுத்துட்டு வர சொல்றாரு. கைலாய மலைக்கு சென்று பார்த்த அனுமனால் அங்கு சிவன் இல்லாததை கண்டு காசிக்கு பார்க்குறாரு. காசியில் ஏகப்பட்ட லிங்கங்கள் இருக்குன்னா இதில் எந்த லிங்கத்தை எடுக்கிறது அப்படின்ற விஷயம் அவருக்கு புலப்படலை. எனவே கருடனை வணங்கும் பொழுது காசியில் உள்ள கருடன் குறிப்பால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது உத்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அனுமன் அங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை எடுக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசியில் இருக்கிற எல்லா பொருட்களுமே காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது. அந்த பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்கு அனுமதி யாருக்கும் கிடையாது. இதை காசியை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், முக்கியமாக காலபைரவர், அஷ்டத்துக்குலையும் காலபைரவர் இருக்காரு. காலபைரவர் இதை தடுத்து அனுமனுடன் தீவிரமாக சண்டை பிடிக்கிறார். இந்த காலபைரவர் யார்? காலபைரவர் என்பது சிவனுடைய பிறவிதான். சிவன் தன்னை போலவே ஒரு உருவத்தை சிருஷ்டிப்பது சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிருஷ்டி தான் காலபைரவர். ஸோ காலபைரவருடைய சண்டை நீடித்து இருந்துட்டு இருக்க நேரத்தில் இருவருக்கும் போர் முடிவுக்கு வரல. இந்த போர்னால பாதிக்கப்பட்ட உலக மக்கள் 30 கோடி தேவர்கள் போய் முறையிடுறாங்க விஷ்ணுகிட்டையும் சிவன்கிட்டையும். இப்போ காலபைரவருக்கும் அனுமனுக்கும் ஒரு உடன்படிக்கை வருது. அதன்படி முதல் தடவையாக மற்றும் இறுதி தடவையாக
அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கு காலபைரவர் அனுமதி கொடுத்து இதை காட்டி கொடுத்த கருடன் காசியில் பறக்கக்கூடாது என ஒரு உத்தரவு போட்டுவிட்ட காரணத்தினால் காசியில் கருடன் இருப்பது இல்லை. காசியில் கருடனை நீங்க எங்கும் காண இயலாது. இந்த கருடன் சொல்றப்போ இன்னொரு முக்கியமா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமரகுருபர் ஒரு புலவர் காசிக்கு காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கு ஒரு மடம் நிறுவனம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. கங்கை படி துறையில ஒரு இடம் வேணும்னு முடிவு செய்து அங்க பார்க்கும் பொழுது ஆல்ரெடி அங்க 64 மன்னர்கள் படித்துறையை கட்டிய அப்படின்னாலும் மற்றும் இருக்கின்ற கங்கை நதி மற்றும் பல இடங்கள் அப்போதைய ஆண்டு வந்த முகலாய மன்னர் அவருக்கு சொந்தமாக இருந்த காரணத்தினால அவரால் அங்கே இடம் பார்க்க முடியல. இந்த நிலையில் அவர் காசியில் இருக்கக்கூடிய முகலாய மன்னரை சென்று சந்திக்கும் பொழுது முகலாய மன்னர் இவருக்கு உருது தெரியாததுனால இவர் சொல்றது அவருக்கு புரியல. எனவே இவரை உள்ள விடாம ஏளனப்படுத்தி அனுப்பிச்சாரு. இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்ட குமரகுருபர் சகலா கலாவல்லி மாலைன்ற ஒரு ஸ்லோகனை பதிகத்தை பாடுறாரு. அப்போ பாடுறப்போ அவருக்கு எல்லா மொழிகளையும் பேசக்கூடிய வல்லமை வந்துடுது. இந்த சகலகலாவல்லி மாலை இந்த பதிகத்தை பாடும் பொழுது இறைவனுடைய அருளும் அவருக்கு கிடைத்து இறைவன் ஒரு சிங்க வடிவில் அவருக்கு அருகில் நிற்கிறாரு. இவர் அந்த சிங்கத்தின் மீது ஏறி முகலாய மன்னரை மீண்டும் சந்திக்க செல்கிறார். இந்த முகலாய மன்னர் சிங்கத்தோடு வருவதை பார்த்து ரொம்பவும் மிரண்டு போய் இவருக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட இருக்கக்கூடிய அமைச்சர் மன்னனை தடுத்து இவர் பாட்டுக்கு அவர் கேட்கறத கொடுத்துட போறாரு. வந்திருக்கிற ஒரு ஹிந்து வேற ஏதாவது ஏடாகூடமான விஷயங்களை கொடுத்துட்டா அது பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத சிந்திச்சு என்ன விஷயம்ன்றத தெளிவா விளக்கும்படி கேட்கிறாரு. அப்பொழுது குமரகுருபர் மடம் நிறுவுவதற்கு இடம் கேட்கிறார். அப்போ இடம் கேட்குறப்போ முகலாய மன்னர் மூலமாக அந்த மந்திரி என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்க இடத்த பார்க்கலாம். அந்த இடத்துல 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் அந்த மணிக்குள்ள நேரத்தில் கருடன் எங்கெல்லாம் பறந்து போகுது அந்த அளவுக்கான அந்த இடத்த மடம் கட்டுறதுக்கு கொடுக்கறதா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவருக்கு குமரகுருபருக்கு நல்லாவே தெரியும் காசியில் கருடன் இருக்காதுன்னு சொல்லி. இருந்தாலும் மறுநாள் காலையில் கங்கை படித்துறையில் தியானம் செய்து மன்னர் வருகைக்காக காத்திருக்கிறார். சரியாக காலை 10 மணி அளவில் மன்னரும் மந்திரிகளும் வராங்க. ஸோ இறைவனை நினைத்து இவர் வேண்டும் பொழுது ஒரு கருடன் கங்கை படித்துறையில் இருக்கக்கூடிய மன்னன் தினமும் சென்று வழிபடக்கூடிய ஒரு மசூதியின் மீது வட்டமடித்து பறக்கிறது. இதை பார்த்த மந்திரிக்கும் மன்னனுக்கும் ரொம்ப மிரண்டு போய் அந்த இடத்த அவங்க குமரகுருபர்கிட்ட விட்டு கொடுத்து நடந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் பண்றாங்க. அந்த இடத்துல இப்பவும் சிவமடம் இருக்குது. இப்போ நீங்க கங்கை படித்துறையில போறப்போ அந்த படித்துறையில நீங்க அந்த சிவசிவான்னு எழுதப்பட்ட அந்த மடத்தை நம்ம இன்னமும் காணலாம். தமிழ்நாட்டிலிருந்து செல்றவர்களுக்கு
அந்த குமரகுருபர் மடத்தில் தங்கிறதுக்கு இலவசமாக வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கருடனை பற்றி சொல்கிறப்போ இது கூடுதல் தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, காசியில் ரொம்ப பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள், காசியில் கங்கை நீர் எடுத்துகிட்டு வரலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசியிலேருந்து நீங்கள் காசி பரிகாரம்னு போகிறவங்க எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எந்த பொருளையும் அங்கிருந்து வாங்கி கொண்டு வரக்கூடாது. பழைய வீடியோவில் ஏற்கனவே போட்ட வீடியோ பார்ட்டில் நான் சொல்லியிருக்கிறப்போ பார்ட் 2 and 3 சொல்லியிருக்கிற மாதிரி கங்கை நீர் திரிவேணி சங்கமத்தில் தான் நம்ம எடுத்துகிட்டு வரணுமே தவிர காசியில் எடுக்கக்கூடாது. மேலும் சில பேர் தவறுதலாக காசியில் போனாங்கன்னா ஏதாவது ஒன்றத்தை விட்டுட்டு வர சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இலை, ஒரு காய், ஒரு கனி, இந்த 3ஐயும் காசியில் விட்டுட்டு வரணும்னு ஒரு தவறான விஷயத்த சொல்கிறாங்க. இதுவும் தவறான ஒரு விஷயங்களை பரப்பப்பட்டு வருகிறது. இந்த இலை, காய், கனி இதை விடக்கூடிய விஷயம் கயா பித்ரு சிதார்த்தம் பண்ணுறப்போ விட வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது, காசியில் இல்லை. இதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ காசியிலேயே உங்களுக்கு ஒரு சக்தி பீடமும் இருக்குது. 51 சக்தி பீடங்களில் காசியில் ஒரு சக்தி பீடம் இருக்குது. காசியை பற்றி மேலும் சுவாரஸ்யமான சில தகவல்கள் இருக்கின்றன. இந்த தகவல்களை நம்ம பார்ட் 5ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.